ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு என்னோட சாட்டர்டே மினி vlog பார்க்கலாமாங்க. ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் எழுந்து சூப்பரா ரெஃப்ரெஷ்லாம் ஆகி முடிச்சுட்டு நம்ம இப்போ மாரியம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. எதுக்காக அப்படின்னா மாரியம்மன் கோவில் திருவிழா போட்டிருக்காங்க. ஸோ அம்பாளுக்கு டெய்லியுமே அபிஷேகம் வந்து நடக்கும். ஸோ அதுக்காக வீட்டுல இருந்து குடம்புலாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் 6 மணி ஆக போகுது. ஆனா இன்னும் சன்ரைஸ் வரதுக்கான எந்த சிம்டமுமே இல்லாம அவ்வளோ சில்லிங்கா இருந்துச்சு கிளைமேட்டு. ஆனா செம்ம ரெஃப்ரெஷ்மெண்டா இருந்துச்சு ஏர்லி மார்னிங் இந்த டிராவல் பண்ணும்போது. எப்படியோ ஒரு வழியா சூப்பரா இந்த சில் கிளைமேட்ல டிராவல் பண்ணி நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. வீட்டுல இருந்து குடத்துல பூவெல்லாம் போட்டு எடுத்துருந்ததுனால அங்க கோவில்கிட்டே தண்ணி பைப்ல தண்ணி வந்துட்டு இருந்துச்சா. ஸோ மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தண்ணியும் பிடிச்சிட்டு நம்ம அப்படியே கோவிலுக்குள்ள என்டர் ஆகி உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்க மறந்துட்டோம் அப்படின்னு. சரி நம்ம பர்த்டேக்கு பால் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு வந்த தீர்த்த தண்ணியை கொடுத்து அபிஷேகம் பண்ணியாச்சு. நல்லபடியா சாமியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு சாமியோட தீர்த்த தண்ணியும் தலையில தெளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டு இப்போ நம்ம தூளியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். மாரியம்மனான தங்கச்சியை பார்த்துட்டு அக்காவை பார்க்கலன்னா எப்படி கோச்சுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தூளியம்மனை பக்கத்துக்காக வந்தாச்சு. இவங்க அங்க மாரியம்மன் கோவில்ல இருந்து தூளியம்மன் கோவிலுக்கு வரதுக்குள்ளே நல்ல பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம போயிட்டு அங்க தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தூளியம்மனுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுத்து செம சூப்பரா அங்கேயும் நம்ம அபிஷேகம் பார்த்துட்டு சுவாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக ஃப்ரைடேவே வர வேண்டியது, வர முடியல அப்படின்றதுனால இந்த சாட்டர்டே செம சூப்பராக வந்து மாரியம்மன் தூளியம்மனோட பிளஸிங் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இவங்க 2 பேரோட திருவிழாவும் பிப்ரவரி ஸ்டார்ட்ல ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல காமிக்கிறேன் கண்மணி. ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி டிராவல் பண்ணி சுவாமி தரிசனம் வாங்கினது அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் செம்ம பாசிட்டிவிட்டியாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம சூப்பராக ஒரு பேக்கரி வந்துட்டோம். இந்த சில்னஸ் குளிரில் ஒரு சூடாக டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாப்பவும் நானும் பேக்கரி வந்துட்டு அங்கே சூடாக சுண்டல் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாதாம் பால் வந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே நான் டீ தான் குடிப்பேன், ஆனால் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பாதாம் பால் குடிச்சிருந்தேன். பாப்பு சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த சுண்டல் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்போ வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு சுண்டல் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வந்து 7:30 டைமுக்கு தான் கரெக்டாக சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நாம் எப்பவும் வாங்குற கடையில் உளுத்தங்கஞ்சியும் வாங்கிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் கொடுத்துட்டு அம்மா எனக்காக அவல் உப்புமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுவும் சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. அவல் உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.